எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் பெற்றதுக்கு 2 எரும மாடை பெற்று வளர்த்துடலான்னு சொல்லிட்டு. அப்போ புரியலை, இப்போ அம்மா ஆன அப்புறம் தான் எனக்கு புரியுது. என் பிள்ளைங்கள வந்து பார்க்குக்கு போகலாமே, வீட்டில் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் 1 ஹவர் கூப்பிட்டு போவேன். போனால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வரும். வீட்டுக்குள்ளே இருந்தால் போர் அடிக்கும். போன அப்புறம் என் பிள்ளைங்க வந்து எங்கள் அண்ணுக்கு வந்து பிள்ளைங்க மாதிரியே தெரியல, குட்டி மங்கிங்க மாதிரி தெரியுது. அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, அதை பண்ணுது, இதை பண்ணுது, நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்கெங்கெல்லாமோ தாவுது. நல்ல வேலை எங்கள் ஏரியா பசங்க வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்தாச்சு. எறும்பு கூட்டம் மாதிரி ஒவ்வொன்றா வரிசையாக ஏறி ஏறி சர்க்கஸில் வந்து சறுக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைமை பயன்படுத்தி நான் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளையாண்டுக்கிட்டேன். நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும். அதுக்கு வாக்கிங் வந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க, மகராசி நீ எப்படிமா அந்த பிள்ளைங்களை சமாளிக்கிற, இவ்வளோ சேட்டை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்க கூட நம்ம அருமை தெரியுது, கூட இருக்கிற புருஷனுக்கு தான் தெரியாது. என் பொண்ணு ஒரு மிஷினை விடல, எல்லாத்துலேயும் ஏறி அவள் தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தா. நான் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தேன். ஓகே, அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. என்னுடைய வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த விளாக்கில் பார்க்கலாம். பாய்.